ஃபோனுங்க யூடியூப்.com. சரி, யூடியூப்.com அப்படின்னு டைப் பண்ணணுன்னு எப்படி யூடியூப் வருது? அது இன்டர்நெட்டா? இன்டர்நெட்டா? அந்த இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது? யூடியூப்னு டைப் பண்ணணும், யூடியூப்.com டைப் பண்ணணும், யூடியூப் வருது. சரிவா, நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். அப்படியா? சரி, சொல்லித்தரேன். இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணுறது, அதை தான் நம்ம வந்து அந்த சிஸ்டமை தான் நம்ம வந்து இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கடல் கடியிலலாம் போய் வந்துருக்கும். நல்லா பெரிய ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கடல் கடியில் போகும்போது கரண்ட் அடிச்சு மீன்லாம் சேர்த்து போயிடாது. இன்சுலேட்டட் ஒயர், அதாவது மேலே வந்து ரப்பர் ஃபீடிங் நிறைய ப்ரொடக்டிவ் லேயர்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் வந்து கரண்ட்லாம் வந்து பாஸ் ஆகாது கடலுக்குள்ள. இப்போ வந்து விஷால் வந்து அவனோட வெப் ப்ரௌசரில் வந்து யூடியூப்.com அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டான். இப்போ பின்னாடி என்ன நடக்குது, அவன் சர்ச் பண்ண உடனே அவனுக்கு வந்து இந்த பேஜ் வந்துச்சு. அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ அவன் வந்து யூடியூப்.com அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண உடனே அந்த மெசேஜ் வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு போகும் அப்படின்னா, அவனோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், அதாவது ஜியோ, ஏர்டெல் அந்த மாதிரி நிறையா சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த மெசேஜ் போகும். அவங்க தான், அதாவது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அவங்க தான் அந்த கேபிள் எல்லாத்தையும் வந்து ஓன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த யூடியூப்.com அப்படின்னா யூடியூப்.comோட வெப்சைட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது தான் அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரோட வேலை. இந்த இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா கம்ப்யூட்டர்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் எப்படி வந்து நம்ம யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதாவது இப்போ வந்து உங்கள் வீடு அப்படின்னா சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். என் வீடுனா எனக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது, அதை வச்சுட்டு நம்ம இதுதான் உங்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதே மாதிரி இவ்வளோ பெரிய இன்டர்நெட்டில் இதுதான் வந்து உங்களோட கம்ப்யூட்டர் எப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் யூனிக்கான ஒரு அட்ரஸ் இருக்கும். எப்படி நம்ம வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒவ்வொரு யூனிக்கான அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் மாதிரி இது அண்ணா நகர், கேகே நகர் அந்த மாதிரிலாம் இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கான அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நம்பர்ஸாக தான் இருக்கும். அதுதான் வந்து அதோட ஐபி அட்ரஸ். இப்போ வந்து இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் யூனிக்காக இருக்கும். அதாவது 2 கம்ப்யூட்டருக்கும் ஒரே ஐபி அட்ரஸ் இருக்காது இன்டர்நெட்டில். அதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து விஷால் வந்து யூடியூப்.com அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த யூடியூப்.com ரன் ஆகிட்டு இருக்க கம்ப்யூட்டரில் இருக்க ஐபி அட்ரஸ் வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ தான் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும். இப்போ என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வெப்சைட்ஸுக்கும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் இருக்கும் இல்லையா. ஆனால் வந்து அது எப்படி நான் ஞாபகம் வச்சுட்டு நான் போய் அதை சர்ச் பண்ணுறது, அது கஷ்டம் இல்லையா. நம்ம வந்து யூடியூப்.com அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கும், கூகுள்.com அப்படின்னு ஞாபகம் இருக்கும். அது நமக்கு வந்து இந்த நம்பர்ஸ்லாம் ஞாபகம் இருக்காது. இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் நடுவில் வந்து டிஎன்எஸ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவன் வந்து யூடியூப்.com அப்படின்னு சர்ச் பண்ண உடனே அவரோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து அவனோட ரெக்வஸ்ட்டை வந்து டிஎன்எஸ் சர்வருக்கு ஹேண்டில் பண்ணிடும், அதாவது ஃபார்வர்ட் பண்ணிடும். இப்போ இந்த டிஎன்எஸ் சர்வர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டிஎன்எஸ் சர்வரில் ஒரு பெரிய டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்.com இதுதான் ஐபி அட்ரஸு, கூகுள்.com இதுதான் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஐபி அட்ரஸ்க்கும் தனித்தனியாக காலம் ரோ போட்டு அப்படியே ஸ்ட்ரக்சர்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு வந்து இவன் வந்து இந்த அட்ரஸை தான் தேடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுத்துரும். அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து அந்த அட்ரஸ் யூஸ் பண்ணி அவனுக்கு வந்து கூகுள்.com யூடியூப்.com எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஸோ இப்படி தான் இந்த இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா, புரிஞ்சுதா? இவ்வளோ தான். அதாவது ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஒயர் வழி இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் இன்டர்நெட்டாக? இவ்வளோ சிம்பிளான விஷயமா இல்லை, அப்படி கிடையாது. இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம். அதாவது நம்ம டீப்பாக போகையில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காம்ப்ளிகேட்டான விஷயம். ஆனால் இப்போ நம்ம வந்து வெப்சைட்ஸ் பற்றி படிக்கிறதுனால இந்த அளவுக்கு இன்டர்நெட் பற்றி தெரிஞ்சிருந்தாவே போதுமானது தான். ஓகே, சரி. இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற பேசிக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த வெப்சைட் நீங்கள் வந்து ஃபுல் டைமாக அப்படியே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இன்டர்நெட் பற்றி தெரிஞ்சிருந்தாவே போதுமானது தான். ஓகே, எங்களோட அடுத்த டுடோரியல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதை கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்கும் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறோம். இவன் தான் விஷால், நான் தான் சசி. வணக்கம்.